சரி, நம்ம கம்ப்யூட்டரோட இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். சரி, நார்மலாக இன்புட்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு டேட்டா வந்து இன்புட்டாக கொடுத்து அதை ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கேல்குலேட்டர் எடுத்துப்போம். கேல்குலேட்டர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுவே டிஃபால்ட்டாக கூட்டியோ கழிச்சோ நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரியா, இதுதான் வந்து இன்புட்டு அண்டு கடைசி அவுட்புட் ஆகுறது. சரியா, இது நம்ம கம்ப்யூட்டர் நிறைய இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் மேஜரான காம்பனெண்ட் வந்து கீபோர்டு தான். கீபோர்டு தான் வந்து கம்ப்யூட்டரோட மேஜராக இன்புட் கொடுக்குற டிவைஸ். இதில் நிறைய கீஸ் இருக்கும். இந்த கீஸ் மூலமாக நம்ம இன்புட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, சரி, இதில் வந்து நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் கீபோர்டு பார்த்துக்கலாம். ரெண்டாவது மவுஸ் வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ். நம்ம மானிட்டரில் எங்கே மூவ் பண்ணணும், எதை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறது வந்து மவுஸ் தான். சரியா, மூணாவதாக இருக்கிற காம்பனெண்ட் வந்து ஸ்கேனர் மூலமா வந்து நம்ம நிறைய இசேவை மையங்களை பார்த்துருப்போம். நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றுவாங்க. ஸோ ஸ்கேனரும் ஒரு வந்து இன்புட் டிவைஸ் தான். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஃபோன் வந்து நம்மளோட நார்மல் மொபைல் ஃபோன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக நம்ம வாங்கிக்கலாம். இது நம்ம வாய்ஸ் இன்புட்டாக கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். சரியா, நான் அதுக்கப்புறம் வெப்கேம் கிடையாது. நம்மளோட வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஷூட் பண்ணுற வீடியோ வந்து வெப்கேம் மூலியமாக தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, இதை வந்து நம்ம வீடியோ கேப்சர் பண்ணி நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணலாம். சரி, அடுத்து வந்து ஜாய்ஸ்டிக் மேஜர் எங்கே பார்த்துருப்போம்னா நம்ம கேமிங் சென்டரில் பார்த்துருப்போம். அந்த 2 ஆண்டனா மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த கேரக்டரை மூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஜம்ப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ஜாய்ஸ்டிக்கு. இது மேஜராக கேமிங் இடத்துல மட்டும் தான் யூஸ் ஆகும். அதை தனி ஒரு சில இடங்களில் ஃபியூவாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா, கடைசி வந்து டச் ஸ்க்ரீனு. இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற எல்லா மொபைல் ஃபோனுமே வந்து டச் ஸ்க்ரீன் மூலமாக தான் இன்புட் ஆகுது. இன்புட்டுக்கும் அவ்வளோ ப்ராசஸ் ஆகி நம்ம அவுட்புட் வரும். சரியா, சரி, நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ். நமக்கு இன்புட்டாக கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது அவுட்புட் டிவைஸ். இதில் வந்து ரொம்ப ஃபியூ தான். அதில் வருது மானிட்டர் தான் வந்து நம்ம எல்லா அவுட்புட்டையும் பார்க்கறதுக்கான மேஜர் காம்பனண்ட். சரியா, நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர். நம்ம ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் போகிறதுக்காக நம்ம பிரிண்டர் பார்த்துருப்போம். அது என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குறத ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ பிரிண்டர். நாலாக இருக்கிறது ஹெட்ஃபோன்ஸுமே வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். நம்மளோட மியூசிக் வந்து ஃபோனில் ப்ளே பண்ணுவோம். அது நம்மளோட அந்த ஹெட்ஃபோன்ஸ் வழியாக நமக்கு கேட்குது. ஸோ இது ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். கடைசி வந்து ப்ரொஜெக்டரும் ஒரு விதமான அவுட்புட் டிவைஸ் தான். இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பென்ட்ரைவில் இருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ் இல்லைன்னா நம்ம ஏதாவது சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இது வந்து மேஜர் டயக்ராம். ஒரு இன்புட் டிவைஸ் மூலமாக இன்புட் கொடுக்குறது, அப்புறம் சிபி வந்து அதை ப்ராசஸ் பண்ணும். கடைசி அவுட்புட் டிவைஸ் மூலம் நம்ம அவுட்புட் எதிர்பார்ப்போம். சரி, இதான் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட மேஜர் ப்ராசஸ். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.